இன்றைக்கி நம்மளுடைய காரை சர்வீஸ் பண்ண போகிறோம் இல்லையா சாம்சா? எங்கே போகலாம்? நார்மலாக போகிற இடத்துக்கு போயிடலாம். நார்மலாக போகிற இடத்துக்கு தான். போயிட்டு வண்டி ரொம்ப நாள் ஆச்சு வாட்டர் சர்வீஸ் பண்ணிவிட்டு ஸோ சர்வீஸ் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டோம். சாயங்காலம் பார்த்துட்ருக்கான். இங்கே தான் நம்ம நார்மலாக சர்வீஸ் பண்ணுறதாண்டா. ஆமாம், இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டேன். நீ இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வரியா? இதுக்கு முன்னாடி பைக்கில் வந்திருக்கேன். ஓகே ஓகே. காரில் இதான் ஃபஸ்ட் டைம். ஓகே சரி, நீங்கள் வந்து எப்படி சர்வீஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு ஃப்யூச்சரில் நீயே சர்வீஸ் பண்ணிடுவீங்க வாட்டர் சர்வீஸ். லேட்டாகுங்களா? கழுவணும். ஸோ வண்டியை உள்ளே கொண்டு போயிடுவோம். நிறையிட்டா வண்டிக்குள்ளே ஏகப்பட்ட குப்பை. ஏன்னா ரொம்ப நாளாச்சு சர்வீஸ் பண்ணிட்டு. மழை டைமில் வந்து அப்படியே மண் காலோடு உள்ளே போயிடுறோம். உள்ளே ஏகப்பட்ட மண். ஸோ மழை முடிஞ்சிச்சு, இனி மழை வரது சான்ஸ் அதனால் சர்வீஸ் பண்ணிட்டு அப்பப்போ மேலே கழுவும்போது அப்படியே சிவப்பு நிறையோடு வருது. இல்லை இப்போ வந்து ஃபுல்லாக உள்ள ஏரெல்லாம் அடித்து இருக்கிற குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன சார் சொல்கிறேன், எப்படி அதை நீட்டாக பண்ணிகிட்ருக்காங்க? சொல்லு, எதாவது சொல்ல. நான் என்ன சொல்கிறது, எல்லாம் சூப்பராக இருக்குது பெயர்கள். இதெல்லாம் முதல் டைமில் பார்க்குற மாதிரி இருக்குது. வண்டி என்றைக்குமே கீழ் பாகம் வாட்டர் சர்வீஸ் பண்ணும்போது கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஏன்னா அங்கே கீழே மண்ணெல்லாம் வந்து படித்து நிற்கலையா, அந்த மண் என்ன ஆகுனா கொஞ்ச நாள் ஆக ஆக அப்படியே பிடிச்சிடும். அப்போது ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் நம்ம வந்து மண்ணை ஒட்டிகிட்டு இருக்கும்போது அதை வந்து கழுவிடணும். இப்போ வண்டியை மேலே தூக்குறாங்களா? பயமாத்த தூக்கும்போது இல்லை, ஏன் எங்கேயாவது வலிக்கு இது வந்துடுமோ? இல்லை வரதெல்லாம் எனக்கு வருது. எவ்வளோ அழுக்கு எவ்வளோ அழுக்கு தெரியுமா? கேட்கல அப்படி போட்டு எடுத்துருக்கோம். அப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? வாய் இருந்துச்சு. நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிட்டுருக்காரு. பார்த்ததுன்னு ஆச்சு. எங்கே ஆச்சு? இன்னும் அடிக்கவே இல்லை தண்ணி. அப்படியே எவ்வளோ சேர் வருது ஒரு உள்ள இருந்து கீழே. அதுவும் பார்த்தா ரொம்ப சரி. இது அதான் அடிச்சு அந்த சேர்லாம் கீழே சரி காய்ச்சி மிச்சம் நம்மளுக்கு கீழே இறங்கிது வண்டி. நீ என்ன பண்ணுவாங்க, சோப் போட்டு வண்டி மேலே ஃபுல்லாக நல்லா கழுவி விட்டாங்கன்னா நமக்கு வேலை முடிஞ்சுது. சோப் போட்டு நல்லா பலப்படம் ஆகிடல சரி வண்டியில்
இப்போ சோப் போட்டு நல்லா அதை தேய்ச்சி கழுவி அப்புறம் தண்ணி அடிச்சுட்டாங்க. நம்மளுடைய வேலை முடிஞ்சு வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம இப்போ தானே கிளியராக இருக்கு. இது ஸ்டேஷனில் படிக்க வச்ச மாதிரியே இருக்கு. கேட்குறது வண்டிக்கு இது வாட்டர் சர்வீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகுதுன்னு கேட்டேன். ரேட்டு காருக்கு வந்து 500 ருபீஸ் ஆகுது ஃபுல் வாஷ். ஃபுல் ஒயிட் கலர் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ஆமாம், நடுக்கெல்லாம் மேலே இருந்து போயிருந்தியா, சோப்பெல்லாம் போட்டு கழுவி மேலே வாட்டர் வாஷ் பண்ணி சொல்லி இந்த வண்டி நம்ம கையில் கொடுத்துருவாங்க. கிளம்பிட்டே இருக்க ஹாப்பியாக போனேன். திருப்பி அழுக்கு பண்ணாமல் பார்த்துக்கிறது தான் வேலை. அழுக்காக செய்யும். அப்பப்போ நம்ம வந்து தொடச்சிக்க வேண்டியது தான். வண்டிக்குள்ளே எல்லாம் குப்பையெல்லாம் போடக்கூடாது. நிறைய குப்பை போட்டு வச்சுருக்கீங்க, சாக்லேட்டு பிஸ்கெட் எல்லாம். அது நாங்கள் போடலையே. ஸோ நம்ம வண்டியோட ஒர்க்கெல்லாம் முடிஞ்சுது, க்ளீன் ஆகியாச்சு. நம்ம இனி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.